அப்பா காலத்தில் வந்து 1 to 1, ஏய் நீ அவன் வாயில் விட்டு அவன் வாயில் விட்டோம் அப்படின்னு மலத்தை ஊட்டினாங்க, திங்க வச்சாங்க. இப்போது ஒரு ஊருக்கே கலந்து கொடுத்து சர்பத்து மாதிரி எல்லோரும் குடிங்க அப்படின்னு பண்ணியிருக்காங்க. இது பெரிய முன்னேற்றம் தானே. ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி. உண்மைதான். அப்பா காலத்தில் நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம், உங்கள் காலத்தில் ஒரு ஊரே குடிச்சிது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குடித்த ஊர்லேருந்து ஒரு 2-3 பேர் எடுத்து எவரெல்லாம் அதுக்கு தீர்வை நோக்கி நகர்ந்தானோ அவனையே பிடிச்சி அக்யூஸ்ட் ஆக்கிட்டு உடனே ஊர் மக்கள் அதுக்கு ஒத்துக்கலன்னு உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு புரோக்கரை வச்சு பட்டாலாம் தந்துடலாம் விட்ருங்க அப்படின்னு சொல்ல வச்சிங்கல்ல. இது திரும்பவும் வேண்டான்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த ஆட்சியில் இப்போது 4 ஆண்டு ஆட்சிகளில் அதிமுக ஆட்சி காலத்திலும் அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் அட்ராசிட்டி நடந்தது. ஆனால் திமுக ஆட்சி காலத்தில் எல்லாமே மலம் சிறுநீர் சம்மந்தப்பட்ட அட்ராசிட்டிகளாகவே நடக்குது. அப்போ அரசு எதையுமே கண்டுக்க மாட்டேங்குது. எதை கேட்டாலும் ஏன் நீங்களே செஞ்சுருப்பீங்க, அவங்க செஞ்சுருப்பான், இவன் செஞ்சுருப்பான்னு அப்படி எங்கள் மக்கள் மீதே பழி போடுறாங்கள்ல. எங்களுக்கு அப்பேற்பட்ட ஆட்சி இன்னொரு முறை நடந்தால் பட்டியல் சமூக மக்கள் இந்த நாட்டில் வீட்டை விட்டு வெளியவே வர முடியாதுங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்தாலும் வந்துடும். ஆனால் இதை முதல்வர் கட்டுப்படுத்தியிருக்கலாம். ஆனால் முதல்வருக்கு இந்த நாட்டில் நடக்குது எதுவுமே தெரியல. குடும்பத்துக்கு ஒருத்தர் தான் சார் அப்பேன். ஒரு குடும்பத்துக்கு ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்குது, ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குடும்பத்தில் ஒரு மினிமம் 5 பேர்னு வச்சுங்களேன். 5 பேருக்கு ஒரு அப்பன் தான் இருப்பான். எங்கேயோ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பன் செத்துட்டான், அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும். இந்த ஊரில் ஒரு அப்பா செத்தார், அந்த ஊரில் ஒரு அப்பா செத்தார், அந்த ஊரில் ஒரு அப்பா செத்தார். அது அப்படி போயிட முடியுமா? அந்த அப்பாவுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அந்த அப்பா கூட பிறந்தவன் இருப்பான், பங்காளி வந்தவன் போனவன் நம்பி இருக்கிறவன் வந்தவன், ஒரு ஒட்டுமொத்த குழு தானே ஒரு குடும்பமும். அப்போ எங்கேயோ 1-2 செத்தான் கூட, ஏதோ எவ்வளோ அண்ணா யூனிவர்சிட்டி பசங்க காலேஜில் படிக்குது, ஒரே ஒரு பொண்ணு தானே, விட்டு போங்களேன் அப்படின்ற மாதிரிலாம் இது இருக்குது. ஒரு குற்ற நடவடிக்கை நடந்தால் அது மீது எடுக்கப்படுகிற நடவடிக்கை என்பது அடுத்து அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறத தான் நடவடிக்கை. இல்லைன்னா அவனை மன்னிச்சு விட்டுலாமே, செத்தவனும் வர போகிறதில்ல, இப்போப்பா உன்னை பிடிச்சி உள்ளே போகிறதில்ல என்ன எடுப்போகுது. ஒருத்தன் ஒரு கொலை பண்ணிடுறான் சார், கொலை பண்ணவனை பிடிச்சி எதுக்கு சார் உள்ளே போடுறோம்? செத்த உயிரோடு வந்துட போகிறானா? ஏற்கனவே 3ஆவது தெருவில் ஒருத்தன் கொலை பண்ணாமல் பாரு உள்ளே தட்டு தூக்குறாரு பாரு பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறது தானே அது. அந்த மாதிரி இங்கே நடக்குதா? ஒரே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியான குற்ற செயல்கள் நடக்குது இல்லை, நீ கண்டுக்காமல் போகிறீங்களே. அதுவும் குறிப்பாக எங்கள் மீது நடக்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுக்கவே மாட்டேறீங்களே. இது எப்படி நாங்கள் அலோவ் பண்ண முடியும்? இது எப்படி நல்லா ஆச்சு, இது ஆமாம்மா திரும்ப வரணும் அப்படின்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? வயது முதிர்ந்தவர்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்குதுன்னு பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. வன்கொடுமையில் 3ஆவது இடமாக தமிழகம் மாறி இருக்குது. ஊபி, மத்திய பிரதேஷ், அதுக்கப்புறம் தமிழ்நாடு. கம்பேரிட்டிவ்லி நீங்கள் மக்கள் தொகை கணக்கு பண்ணால் நம்ம ஃபஸ்ட்டு வந்துடும். நம்மளை மாதிரி 3 மடங்கு ஊபி அங்கே அதிகமாக இருக்குன்னு நம்ம வாய்க்கழியே பேசுகிறோம்ல. நம்மளை மாதிரி 3 மடங்கு அதிகமாச்சே. அப்போ 1/3 நம்ம இருக்கணும், நம்ம 3ஆவது இடத்துல இருக்கிறோம். எப்படி அது? அதால் இவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். 2.1 சொல்லலாம், 3.1 சொல்கிறான், அம்மா பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னெலாம் என்ன வேணாலும் இவங்க சொல்லலாம் சார். பஸ்ஸில் போகும்போது கொடை பிடிச்சின்னு போகிற மக்களுக்கு தான் தெரியும் இந்த ஆட்சி எப்படி நடக்குதுன்னு.